ஓம் சாந்தி 27/12/2023. இனிமையான குழந்தைகளே, பிராமணர்களாகிய உங்களுடைய பிறப்பு தேவதைகளை விட அனைவருக்கும் மிக உயர்ந்த நன்மை செய்யக்கூடிய பிறப்பாகும். ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள்தான் பாபாவின் உதவியாளர் ஆகிறீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பாபாவிற்கு செய்யும் உதவி என்ன? உதவியாளராக இருக்கும் குழந்தைகளுக்கு பாபா என்ன பரிசு கொடுக்கின்றார்? பதில்: பாபா தூய்மை அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு தூய்மைப்படுத்தும் காரியத்தில் உதவி செய்கிறோம். பாபா படைத்த யாகத்தை நாம் பாதுகாக்கின்றோம். எனவே நிச்சயம் பாபா நமக்கு பரிசு கொடுப்பார். சங்கமத்தில்தான் நமக்கு மிக பெரிய பரிசு கிடைக்கிறது. நாம் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை அறிந்து கொண்டு 3 காலங்களையும் உணர்ந்தவராகின்றோம். மேலும் எதிர்காலத்தில் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆகிறோம். இதுவே பரிசு ஆகும். பாடல்: தாய் தந்தை உதவி அளிப்பவர் சுவாமி தோழன். ஓம் சாந்தி. இது யாருடைய புகழ்? இது பரம பிரிய பரமபிதா பரமாத்மாவின் புகழாகும். அவருடைய பெயர் சிவனாகும். அவருடைய பெயர் மிக மிக உயர்ந்தது. அவருடைய இடமும் மிக மிக உயர்ந்தது. பரமபிதா பரமாத்மா என்பதன் பொருள் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. மேலும் வேறு யாரையும் பரமபிதா பரமாத்மா என்று கூற முடியாது. அவருடைய புகழ் அளவு கடந்தது ஆகும். அவ்வளவு மகிமைகள் இருக்கின்றது, அதை அளவிட முடியாது என்று கூறுகின்றார்கள். ரிஷி முனிகளும் அதை அளவிட முடியாது என்று கூறுகின்றார்கள். அவர்களோ தெரியாது தெரியாது என்று கூறி வந்தார்கள். இப்போது பாபா தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். ஏன்? பாபாவின் அறிமுகம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? குழந்தைகளுக்கு எப்படி அறிமுகம் கிடைக்கிறது? எதுவரை அவர் இந்த பூமியில் வரவில்லையோ அதுவரை வேறு யாரும் அவருடைய அறிமுகத்தை கொடுக்க முடியாது. அப்பா பிள்ளையை வெளிப்படுத்தும் போதுதான் பிள்ளை தந்தையை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய நடிப்பு நிச்சயிக்கப்பட்டுள்ளது என பாபா புரிய வைக்கிறார். நான் தான் வந்து தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக ஆக்க வேண்டும். பதீத பாவனர் சீதாராம் என சாது சந்நியாசிகள் கூட பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் ராவண ராஜ்யமாகும். ராவணன் எதற்கும் குறைந்தவன் அல்ல. உலகம் முழுவதையும் தமோ பிரதானமாக தூய்மையற்றதாக யார் மாற்றியது? ராவணன். பிறகு தூய்மையாக மாற்றக்கூடிய சக்திசாலி ராமர் அல்லவா? அரை கல்பம் ராமராஜ்யம் இருக்கின்றது என்றால் அரை கல்பம் ராவண ராஜ்யம் இருக்கின்றது. ராவணன் யார்? இது யாருக்கும் தெரியவில்லை. ஒவ்வொரு வருடமும் எரித்து கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் ராவண ராஜ்யம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, எரிந்து போகவில்லை. பரமாத்மா சர்வ சக்திவான் என்றால் ராவணனுக்கு ராஜ்யம் செய்ய ஏன் கொடுக்கிறார் என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். இது வெற்றி தோல்வி, நரகம் சொர்க்கத்தின் நாடகம் என பாபா புரிய வைக்கிறார். பாரதத்தில்தான் அனைத்து விளையாட்டும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். பரமபிதா பரமாத்மா சர்வ சக்திவான் என்றால் விளையாட்டு முடிவதற்கு முன்பே வருவார் அல்லது பாதியிலேயே விளையாட்டை முடித்து விடுவார் என்பது கிடையாது. உலகம் முழுவதும் தூய்மையை இழந்து விடும்போதுதான் நான் வருகிறேன். ஆகவே சிவராத்திரி கூட கொண்டாடுகிறார்கள். சிவாய நமக என்றும் கூறுகிறார்கள். பிரம்மா விஷ்ணு சங்கரரை தேவதாய நமக என்று கூறுகின்றார்கள். சிவனை பரமாத்மாய நமக என்று கூறுவார்கள். பபுல்நாத் அல்லது சோமநாதரின் ஆலயத்தில் இருப்பது போன்றா சிவன் இருக்கிறார்? பரமபிதா
பரமாத்மாவிற்கு இவ்வளவு பெரிய உருவமாயிருக்கிறது? அல்லது ஆத்மா சிறியதாகவும் பரமாத்மா பெரியதாகவும் இருக்கின்றாரா என்ற கேள்வி எழும் அல்லவா? இங்கே சிறியவர்களை குழந்தை என்றும் பெரியவர்களை அப்பா என்றும் கூறுவது போல பரமபிதா பரமாத்மா மற்ற ஆத்மாக்களை விட பெரியவராக இருக்கிறார். நாம் ஆத்மாக்கள் சிறியதாக இருக்கின்றோம் என்று கிடையாது. குழந்தைகளே, எனது புகழை பாடுகிறீர்கள், பரமாத்மாவின் புகழ் அளவற்றது என கூறுகின்றீர்கள். மனித சிருஷ்டியின் விதை என்றால் தந்தையை விதை என்பார்கள் அல்லவா என பாபா புரிய வைக்கிறார். அவர் படைக்கக்கூடியவர். மற்றபடி இத்தனை வேதங்கள், உபநிடதம், கீதை, யாகம், தவம், தானம், புண்ணியம் போன்ற அனைத்தும் பக்தியின் விஷயமாகும். இவைகளுக்கு என்றும் நேரம் இருக்கிறது. அரை கல்பம் பக்தி, அரை கல்பம் ஞானம். பக்தி என்பது பிரம்மாவின் இரவு, ஞானம் என்பது பிரம்மாவின் பகல். இதை சிவபாபாதான் புரிய வைக்கிறார். அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது. மீண்டும் ராஜ்ய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக ராஜயோகத்தை நான் கற்பிக்கின்றேன் என கூறுகிறார். இப்போது பிரம்மாவின் இரவு முடிய போகிறது. அதே தர்மம் அவமரியாதை அடையும் நேரம் வந்துவிட்டது. எல்லாற்றையும் விட அதிகமாக யாருக்கு நிந்தனை செய்கிறார்கள்? பரமபிதா பரமாத்ம சிவனுக்கு தான். எப்பொழுதெல்லாம் தர்மம் கெட்டு என எழுதப்பட்டு இருக்கிறதல்லவா? நான் போன கல்பத்தில் சமஸ்கிருதத்தில் ஞானத்தை கொடுக்கவில்லை. இதே மொழிதான் பாரதத்தில் தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கக்கூடியவரை நிந்திக்கும் பொழுது கல்லிலும் முள்ளிலும் நான் இருக்கிறேன் என்று கூறும் பொழுது நான் வருகிறேன். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கக்கூடியவரை, தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவரை எவ்வாறெல்லாம் நிந்தனை செய்கின்றனர்? பாரதம் அனைத்தையும் விட பழைய கண்டம். இது ஒரு பொழுதும் அழிவது இல்லை என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் கூட இங்குதான் நடக்கிறது. அந்த ராஜ்யத்தை, சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர் தான் கொடுத்தார். இப்பொழுது அதே பாரதம் தூய்மை இல்லாமல் ஆகும் பொழுது நான் மீண்டும் வருகிறேன். அப்போதுதான் சிவனுக்கு வணக்கம் என்று நீங்கள் புகழ் பாடுகிறீர்கள். இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவின் நாடகமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது திரும்பவும் நடக்கின்றது. இதிலிருந்துதான் ஒரு சிறிய பகுதியை எடுத்து எல்லைக்கு உட்பட்ட நாடகத்தை உருவாக்குகிறார்கள். இப்பொழுது நாம் பிராமணர்கள், பிறகு தேவதைகளாக மாறுவோம். இது ஈஸ்வரிய வர்ணம். இது உங்களுடைய 84வது பிறவியின் முடிவு. இதில் 4 வர்ணங்களை பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே பிராமண வர்ணம்தான் அனைத்தையும் விட உயர்ந்தது. ஆனால் புகழும் பூஜையும் தேவதைகளுக்கு தான் நடக்கின்றது. பிரம்மாவின் ஆலயம் கூட இருக்கிறது. ஆனால் இவருக்குள் பரமாத்மா வந்து சொர்க்கத்தை படைக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கும் போது அழிவும் வேண்டும். ஆகவே ருத்ர ஞான யாகத்தில் இருந்து விநாச ஜுவாலை வெளிப்பட்டது என கூறுகிறார்கள். இப்பொழுது அதே தந்தை, இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி பிறவி. நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை மீண்டும் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் யார் என்னுடைய ஸ்ரீமத் படி நடப்பார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தின் பரிசு கொடுப்பேன். உலகில் அவர்களுக்கு கூட அமைதியின் பரிசு கிடைக்கிறது.
ஆனால் பாபா உங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தின் பரிசை கொடுக்கின்றார். நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என கூறுகிறார். நான் உங்கள் மூலமாக ஸ்தாபனை செய்விக்கின்றேன், உங்களுக்கு தான் கொடுப்பேன். நீங்கள் சிவபாபாவின் பேர குழந்தைகள், பிரம்மாவின் குழந்தைகள். இத்தனை குழந்தைகளை பிரஜாபிதா பிரம்மாதான் தத்தெடுத்து இருக்க வேண்டும் அல்லவா? இந்த பிராமண ஜென்மம் உங்கள் அனைத்து பிறவிகளையும் விட உயர்ந்தது. இது நன்மை செய்யக்கூடிய பிறவி ஆகும். தேவதைகளின் பிறவி அல்லது சூத்திரர்களின் பிறவி நன்மை தரக்கூடியது அல்ல. உங்களுடைய இந்த பிறவி மிகவும் நன்மை தரக்கூடியது. ஏனென்றால் பாபாவின் உதவியாளராகி சிருஷ்டியில் தூய்மை மற்றும் அமைதியை உருவாக்குகிறீர்கள். அந்த பரிசை கொடுப்பவர் இதை அறியவில்லை. அவர்கள் அமெரிக்காவை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். யார் என்னுடைய உதவியாளராக மாறுகின்றார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறேன் என பாபா கூறுகிறார். தூய்மை இருக்கிறது என்றால் சிருஷ்டியில் தூய்மை, அமைதி இருக்கிறது. இது வைஷ்யாலயமாகும். சத்யுகம் சிவாலயமாகும். சிவபாபா ஸ்தாபனை செய்து இருக்கிறார். சாது சந்நியாசிகளோ ஹட்டயோகிகளோ இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சகஜ ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. 1000 முறை கீதை மகாபாரதத்தை படிக்கலாம். இவரோ அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். அனைத்து தர்மத்தினருக்கும் உங்களுடைய புத்தி யோகத்தை என் ஒருவருடன் வையுங்கள் என்று கூறுகிறார். நான் சிறிய புள்ளியாக உள்ளேன், இவ்வளவு பெரியதாக இல்லை. ஆத்மாவை போன்றே பரமாத்மாவாகிய நானும் இருக்கின்றேன். ஆத்மா புருவ மத்தியில் உள்ளது. இவ்வளவு பெரியது என்றால் இங்கே எப்படி அமரும்? நானும் ஆத்மாவை போன்றே இருக்கிறேன். நான் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு எப்பொழுதும் தூய்மையாக உள்ளேன். மற்ற ஆத்மாக்கள் பிறப்பு இறப்பில் வருகிறார்கள். தூய்மையான நிலையிலிருந்து தூய்மை இல்லாமல் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாகவும் மாறுகிறார்கள். இப்போது மீண்டும் தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குவதற்காக இந்த ருத்ர யாகத்தை பாபா படைக்கிறார். இதற்கு பிறகு சத்தியுகத்தில் வேறு எந்த யாகமும் நடப்பது இல்லை. பிறகு துவாபர யுகத்திலிருந்து பலவிதமான யாகங்களை படைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ருத்ர ஞான யாகம் முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறைதான் படைக்கப்படுகிறது. இதில் அனைத்தும் அர்ப்பணிக்கப்படுகிறது. பிறகு வேறு எந்த யாகமும் படைக்கப்படுவது கிடையாது. ஆபத்துகள் வரும்போதுதான் யாகத்தை படைக்கிறார்கள். மழை பொழியவில்லை அல்லது வேறு ஏதாவது ஆபத்துகள் நிகழும் போது யாகத்தை படைக்கிறார்கள். சத்யுகம் திரேதா யுகத்தில் எந்த ஆபத்துகளும் கிடையாது. இந்த சமயம் பலவிதமான ஆபத்துகள் வருகின்றன. ஆகவே அனைவரையும் விட பெரிய முதலாளி சிவபாபா யாகத்தை படைத்து இருக்கிறார். எனவே முதலில் இருந்து காட்சிகளை காண்பிக்கிறார். எப்படி அனைத்தும் அழிந்து விடுகிறது, பழைய உலகம் சுடுகாடாக ஆகப் போகிறது. பிறகு ஏன் இந்த பழைய உலகத்தில் மனதை செலுத்த வேண்டும்? குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற பழைய உலகத்தை துறந்து விடுகிறீர்கள். அந்த சந்நியாசிகளோ வீடு வாசலை துறந்து விடுகிறார்கள். நீங்கள் வீடு வாசலை துறக்க வேண்டாம். இங்கே இல்லற காரியங்களை கவனித்துக் கொண்டே பற்றுதலை நீக்கினால் மட்டும் போதும். அனைவரும் இறந்து விட்டார்கள். இவர்கள் மீது ஏன் மனதை வைக்க வேண்டும்? இது பிணங்களின் உலகமாகும். எனவேதான் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள், சுடுகாட்டை ஏன் நினைக்கின்றீர்கள் என்கிறார் பாபா.
தரகராக இருந்து உங்களுடைய புத்தியின் நினைவை தன்னுடன் இணைக்கிறார். ஆத்மா பரமாத்மா பிரிந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது என்று கூறுகிறார்கள் அல்லவா? இந்த புகழ் அவருடையது. கலியுக குருக்களை பதீத பாவனர் என்று கூற முடியாது. அவர்கள் சத்கதி கொடுக்க இயலாது. சாஸ்திரங்களை கூறுகிறார்கள், கிரியைகளை செய்விக்கிறார்கள். சிவபாபாவிற்கு என்று ஆசிரியரோ குருவோ யாரும் கிடையாது. நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். பிறகு சூரிய வம்சத்தினர் ஆனாலும் சரி, சந்திர வம்சத்தினர் ஆனாலும் சரி, எவ்வாறு மாறினார்கள்? சண்டையிட்ட இல்லை. லக்ஷ்மி நாராயணன் சண்டையினால் ராஜ்யத்தை அடையவில்லை. ராமர் சீதையும் அவ்வாறு அடையவில்லை. இவர்கள் இந்த சமயம் மாயையிடம் போரிட்டு உள்ளனர். நீங்கள் குப்தமான படை வீரர்கள். ஆகவே சக்தி சேனைகளாகிய உங்களை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் யோக சக்தியினால் முழு உலகத்திற்கும் அதிபதியாக ஆகிறீர்கள். நீங்கள்தான் உலக ராஜ்யத்தை இழக்கிறீர்கள். பிறகு நீங்களே பெறுகிறீர்கள். உங்களுக்கு தந்தை பரிசு கொடுக்கிறார். இப்போது பாபாவின் உதவியாளர் ஆகக்கூடியவர்களுக்கு அரை கல்பத்திற்கு அமைதி சுகத்தின் பரிசு கிடைக்கும். அஷரீரியாகி பாபாவை யார் நினைவு செய்கிறார்களோ, சுயதரிசன சக்கரத்தை சுற்றுகிறார்களோ, சாந்தி தாமம், இனிமையான இல்லம் மற்றும் இனிமையான ராஜ்யத்தை நினைவு செய்து தூய்மை ஆகிறார்களோ அவர்களே உதவியாளர்கள் என பாபா கூறுகிறார். எவ்வளவு எளிதாக இருக்கிறது! நாம் ஆத்மாக்கள் நட்சத்திரத்தை போல இருக்கிறோம். நம்முடைய தந்தையும் நட்சத்திரத்தை போன்று இருக்கிறார். அவர் இவ்வளவு பெரியதாக இல்லை. ஆனால் நட்சத்திரத்தை எப்படி பூஜை செய்வது? ஆகவே பூஜைக்காக எவ்வளவு பெரியதாக செய்து இருக்கிறார்கள். முதலில் பாபாவிற்கு பூஜை நடக்கிறது, பிறகு மற்றவர்களுக்கு நடக்கிறது. லக்ஷ்மி நாராயணனுக்கு எவ்வளவு பூஜை நடக்கிறது. ஆனால் அவர்களை இவ்வாறு மாற்றுவது யார்? அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர் தந்தை. அவருக்குதான் அர்ப்பணம் ஆக வேண்டும் அல்லவா? அவருடைய பிறப்பு வைரத்தை போன்றது. மற்ற அனைவரின் பிறப்பும் சோழியை போன்றது. சிவாய நமக. இது அவருடைய யாகம் ஆகும். பிராமணர்களாகிய உங்களை படைத்து இருக்கிறார். யார் எனக்கு தூய்மை அமைதியை உருவாக்குவதில் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வளவு பலனை கொடுக்கிறேன். பிராமணர்கள் மூலமாக யாகத்தை படைத்திருக்கிறார் என்றால் தட்சணையும் தருவார் அல்லவா? இவ்வளவு பெரிய யாகம் படைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வேறு எந்த யாகமும் இவ்வளவு காலம் நடைபெறவில்லை. யார் எவ்வளவு உதவி செய்கிறார்களோ அவ்வளவு பரிசு கொடுக்கிறேன் என்கிறார். அனைவருக்கும் நான் தான் பரிசு கொடுக்கிறேன். நான் எதையும் எடுத்துக்கொள்வது இல்லை. உங்களுக்கே அனைத்தையும் கொடுக்கிறேன். இப்பொழுது யார் எவ்வளவு செய்வார்களோ அவ்வளவு அடைவார்கள். சிறிதளவு செய்தால் பிரஜையில் செல்வார்கள். காந்திக்கு யார் உதவி செய்தார்களோ அவர்கள் குடியரசுத் தலைவர், அமைச்சர்கள் ஆனார்கள் அல்லவா? இது அல்பகால சுகம். பாபா உங்களுக்கு முதல் இடை கடை ஞானம் முழுவதையும் கொடுத்து 3 காலங்களையும் உணர்ந்தவராக ஆக்குகிறார். எனது சுயசரிதையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதால் அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். துறவிகள் இந்த ஞானத்தை கொடுக்க இயலாது. அவர்களிடமிருந்து என்ன சொத்து கிடைக்கும்? அவர்கள் ஒருவருக்கு தான் சிம்மாசனத்தை கொடுப்பார்கள். மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? பாபா உங்கள் அனைவருக்கும் சிம்மாசனத்தை கொடுக்கிறார்.
எவ்வளவு பலனை எதிர்பாராது சேவை செய்கிறார். ஆனால் நீங்களோ என்னை கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என கூறி நிந்தித்து விட்டீர்கள். இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. கிளிஞ்சல் போன்று மாறும் பொழுதுதான் உங்களை வைரத்தை போல ஆக்குகிறேன். நீங்கள் பலமுறை பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கினீர்கள். பிறகு மாயை நரகமாக ஆக்கிவிட்டது. இப்போது பிராப்திகளை அடைய வேண்டுமென்றால் பாபாவின் உதவியாளராகி உண்மையான பரிசை அடையுங்கள். இதில் தூய்மைதான் முதன்மையானது. பாபா துறவிகளும் நல்லவர்கள்தான், தூய்மையாக இருக்கிறார்கள் என அவர்களையும் புகழ்கிறார். இவர்கள் கூட பாரதத்தை விழுவதிலிருந்து காப்பாற்றுகிறார்கள். இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பது தெரியாது. இப்போது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். எனவே நிச்சயமாக இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையுடன் இருக்க வேண்டும். பாப்தாதா இருவரும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்கள். சிவபாபாவும் இந்த பழைய செருப்பு மூலமாக குழந்தைகளுக்கு ஆலோசனை வழங்குகிறார். புதியதை எடுக்க முடியாது. தாயின் கர்ப்பத்தில் வருவது இல்லை. தூய்மை இல்லாத உலகம் தூய்மையற்ற ஷரீரத்தில் வருகிறார். இந்த கலியுகத்தில் அடர்ந்த இருள் இருக்கிறது. காரிருளை பிரகாசமாக ஆக்க வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: இந்த எல்லையற்ற உலகத்தை மனப்பூர்வமாக சந்நியாசம் செய்து பற்றுதலை நீக்க வேண்டும். இதில் மனதை செலுத்தக்கூடாது. இரண்டாவது, பாபாவின் உதவியாளராகி பரிசடைவதற்கு அஷரீரி ஆக வேண்டும். தூய்மையாக இருக்க வேண்டும். சுயதரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும். இனிமையான இல்லம் மற்றும் இனிமையான ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். வரதானம்: விசேஷ குணங்களை முன்னால் வைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு முன்னேறி செல்லக்கூடிய நம்பிக்கை புத்தியுடைய வெற்றி ரத்தினம் ஆகுக. விளக்கம்: தன்னிடம் என்னவெல்லாம் சிறந்த குணங்கள் உள்ளனவோ அவற்றை மட்டும் முன்னால் வையுங்கள். பலவீனங்களை வைக்க வேண்டாம். அப்போது தனக்கு தன் மீதே நம்பிக்கை இருக்கும். பலவீனத்தின் விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இருப்பீர்கள் என்றால் மகிழ்ச்சியில் முன்னேறி செல்வீர்கள். பாபா சர்வசக்திவான் என்பதால் அவரை கையை பிடித்துக் கொள்பவர்கள் அப்பால் சென்று சேர்ந்து விடுவார்கள். அதே போல எப்பொழுதும் நம்பிக்கை புத்தி உள்ளவர் வெற்றி ரத்தினமாகிறார். தனக்கு தன் மீது நம்பிக்கை, பாபாவின் மீது நம்பிக்கை மற்றும் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்தவாறு அதில் முழுமையான நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள். ஸ்லோகன்: தூய்மையின் ராயல்டியில் இருப்பீர்கள் என்றால் எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சிகளில் இருந்து விலகி இருப்பீர்கள். ஓம் சாந்தி.